மேதின பேரணிகள் அரசியல் கூட்டங்களாக நடைபெற்று முடிந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களுக்காக மேதின மேடைகளையும் மேதின பேரணிகளை நடத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகள் எல்லாம் அந்த மேடைகளிலே வழங்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது அதற்கு பின்னராக அதுக்கு முன்னதாக நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலை முன்னிறுத்தியான அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான பேச்சுக்கள் தற்போதும் அதிகளவாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் என்ன பேசியிருக்கிறார்கள், யாரெல்லாம் எப்படியான வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வழங்கி இருக்கிறார்கள், தங்களுடைய சேவை காலங்களில் தாங்கள் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் யாரெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது வாத பிரதிவாதங்களாக மாறி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவை தாண்டி பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நிறைவுக்கு வர இருக்கிறது. எனவே இதற்கு பின்னராக புதிய ஜனாதிபதி யாராக இருக்க போகின்றார் அல்லது புதிய ஜனாதிபதி தெரிவுக்கான ஏனைய கட்சிகள் ஏனைய அமைப்புகளினுடைய எண்ணப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. எனவே பேசலாம். வணக்கம் நேயர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே இன்றைய தினமும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பாக சொல்லலாம், நாங்கள் அரசியல் பிரதிநிதிகளைத்தான் இதுவரை நிகழ்ச்சியில் அழைத்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்று அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள், அதே நேரத்திலே சமூக அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவையும் எங்களிடத்தில் இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கலந்தாலோசிக்க போகிறோம். அதற்காக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். உங்களுடைய மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்விகளுக்குள் செல்லலாம். இந்த பேரிலிருந்தே உங்களுடைய பேரிலிருந்தே நாங்கள் கேள்விகளை ஆரம்பிக்கலாம். இந்த ஜோசப் ஸ்டாலின் என்கின்ற இந்த பேர் நாங்கள் அதிகளவாக அறியப்பட்ட ஒரு பேராக இருக்கிறது. அது உங்களுக்கு வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் இருக்கிறதா அல்லது நீங்கள் இடையில் மாற்றியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இல்லை, நான் நினைக்கிறேன் எங்களோட அப்பா எல்லாம் வந்து இடதுசாரி சிந்தனையில் உள்ளவங்க. இனி அதனால தான் அந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேர் வச்சதுக்கு இப்பொழுது பெருமைப்படுகிறீர்களா? அப்படி விசேஷமான இல்லை. சரி, நாங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம். அந்த மேதின கூட்டங்களில் இருந்து ஆரம்பிக்கலாம். யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர் சங்கத்தினுடைய மேதின பேரணி நடைபெறுகிறது, கூட்டம் நடைபெறுகிறது. என்ன காரணம் யாழ்ப்பாணத்தை தெரிவு செய்வதற்கு? விசேஷமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தையும் யாழ்ப்பாணம் எடுத்துக்கொண்டால் தற்போது இலங்கையில் நடந்த இந்த அடக்குமுறைகள் எடுத்துக்கொண்டு அடக்குமுறைக்கு உட்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு இடம் தான் அது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த அரசு அடக்குமுறைக்காக கொண்டு வருகிறது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து புதிய அந்த டெரரிசம் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, பிடிஏ கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதுகள் வந்து வரக்கு முதல்லே மக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான். இப்போ தற்போது அந்த ஆன்லைன் ஆக்டை கொண்டு வந்து அது அந்த ஆன்லைனில் வேலை செய்கிறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆயத்தப்படக்குள்ள அங்கே வடக்கு கிழக்கில் அதில் ஆன்லைனில் என்ன சரி போஸ்ட்டை போட்டு எத்தனை பேர் சிஐடி கொண்டு வந்துருக்குறாங்க. சரி, இதுகெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற ஆக்ட் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் கொண்டு வர சட்டங்கள் எல்லாம் அந்த சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கு முதலே நடைமுறைப்படுத்தின ஒரு இடம் ஒரு பக்கத்தால். அப்போ அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. அடுத்த கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா யாழ்ப்பாணம்ங்கிறது வடமாகாணம்ங்கிறது ஒரு போர்க்களம் ஒன்று. எங்களுக்கு விசேஷமாக 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிந்தி இதுவரைக்கும் அங்கே வந்து காணாமல் போன சம்பந்தமாக பாரிய போராட்டம் நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வும் இல்லை, மக்கள் போராட்டம் நடக்குது. மறுபக்கத்தால் நாங்கள் எடுத்துக்கொண்டால் காணி சம்பந்தமாக மக்களுக்கு இருக்க காணி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்க ஒரு பதிலும் இல்லை. அடுத்த மீனவர்களோட போராட்டங்கள், இந்தியன் மீனவர்களுக்கு எதிராக இந்த இதுகளை கடல் நடக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்படி பல போராட்டங்கள் நடக்கிற ஒரு இடம் ஒரு பக்கத்தால். மறுபக்கத்தால் எங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில் வந்து தேர்தல் சம்பந்தமாக பேசுகிறாங்க, தேர்தல் சம்பந்தமாக வாக்குறுதிகள் வருது. ஆனால் தமிழ் மக்கள் சம்பந்தமாக யாரும் பேசுகிறது இல்லை, தமிழ் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு இடத்துல இருந்து எங்களோட மேதினத்தை நடத்தி அங்கே இருக்கிற பிரச்சனைகளையும் அடுத்த பக்கத்தால் ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனையை பேச என்பதை நாங்கள் நினச்சோம். நிச்சயமாக அதே நேரத்தில் நீங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்து அதிகளவாக குரல் கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடத்தில் இந்த கேள்வியை முன்வைக்கலாம். மலையகம் தொடர்பாக உங்களுடைய பார்வை, உங்களுடைய கரிசனை எவ்வாறு இருக்கிறது?
நாங்கள் வடக்கு கிழக்குன்னு சொல்லக்குள்ள நாங்கள் விசேஷமாக தமிழ் பேசும் மக்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை அடுத்து நாங்கள் எங்களுக்கு மலையக சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் விசேஷமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அங்கே 200 வருடங்கள் மலையகம் சம்பந்தமாக 200 வருட கொண்டாட்டங்கள் நடக்கிறதுக்கு செயல்படுறாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக கணிதம் விஞ்ஞானம் படிக்கிறது கூட முறையான ஒரு இடமில்லாத ஒரு பிரதேசமாக தான் மாறி இருக்குது. அடுத்த பக்கத்தால் ஆசிரியர் பற்றாக்குறை, அதை நாங்கள் கல்வியை எடுத்துக்கொண்டோம். ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் யார் எடுக்கிறாங்க? ஆசிரியர் உதவியாளர்களை தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர்களுக்கு கல்வி பெற்றுக்கொள்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஒன்று முறையாக இது வரைக்கும் கொடுத்தில்லை. இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு கேபினட் பேப்பர் ஒன்று போட போகிறாங்க 3200 ஆசிரியர் உதவியாளர்கள் எடுக்கிறதுக்கு. அது கல்வி சம்பந்தமாக எங்களுக்கு எதிரே மலையக மக்கள் அவங்க இந்த இருக்கிற தற்போது அவங்க முகம் கொடுக்குற பிரச்சனையிலேருந்து வெளிவந்து மாறுறதுக்கு ஒரே வழி தான் கல்வி. வந்தவங்களும் கல்வியால் தான் வந்தாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கிறது இல்லை. அடுத்த பக்கத்தால் அரசியல்வாதிகள், அங்கே இருக்க அரசியல்வாதிகள் வர அரசாங்கங்களோட பேரம் பேசி தான் செயல்படலாம். இப்போ கூட மே தினத்தில் நாங்கள் காண்றோம் ரணில் விக்ரமசிங்க மட்டும் இல்லை, சஜித் பிரேமதாசன் அங்கே மே தினம் வச்சுட்டு தான் வந்தாங்க இங்கே. அது நல்ல விஷயம் தான், நாங்கள் அது புறக்கணிக்க இல்லை. ஆனாலும் கொடுத்த வாக்குறுதிகள் போய் தானே. இப்போ எந்த நாளும் மலையக மக்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு மக்களாக வச்சிருக்கிறாங்க. அப்போ மக்கள் இப்போ அதில் வெளியே வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது அப்படி இருக்குது. விசேஷமாக இப்போ 1700 ரூபா சம்பளத்தை அதிகரிக்கிறேன்னு சொல்லி கெசட்லாம் அடிச்சுட்டு இப்போ வேறு கதைகள் தான் போகுது. இப்போ இந்த சூழ்நிலை நாங்கள் பார்த்தா மலையக மக்கள் பாரிய பாதிப்புக்கு ஏற்பட்ட மக்கள். அவங்கள புறக்கணிக்கப்படுற தன்மை ஒன்று இருக்குது. அடுத்ததாக அவங்கள 200 வருஷமாக வந்ததை சுற்றி காட்டி அவங்களோட வாக்கு சேகரிக்கிறதுக்கு செயல்படுறாங்களே ஒழிய உண்மையாக அவங்களோட சமூக மாற்றத்துக்கான வேலைகள் செய்கிறதா இருந்தால் கல்வியில் தான் செயல்பட வேணும். இனி அங்கே மலையக அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் அவங்க அது செய்கிற மாதிரியும் இல்லை. அதனால் நாங்கள் இலங்கை அரசாங்கம்ங்கிற வகையில் நாங்கள் மலையகத்துலேயும் நாங்கள் பல செயல்பாடுகள் இருக்கிறோம். அந்த மக்களின் உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். விசேஷமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாக ஒரு கவனத்தோடு தான் நாங்கள் வேலை செய்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கவனத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம். இந்த விடயங்களுக்கு அப்பால் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் நீங்கள் முன்னின்று நின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. போராட்டம் வெற்றியளித்தது. அந்த போராட்டத்துக்கு பிறகு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார். இப்போதைய அதாவது அவர் கோட்டாபய ராஜபக்ஷ விலகியதற்கு பின்னர் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது? மக்களோட போராட்டத்தில் மக்கள் முன் கோட்டாபய ராஜபக்ச அகற்றின பேந்தி எங்களுக்கு தெரியும் ஒரு சதியாக தான் செயல்பட்டது. இது நான் மக்களுக்கு அவசியமாகிச்சு. அதுக்கு அங்கிட்டு எப்படி போகிறதுங்கிறது இந்த போராட்டத்திலே ஒரு பிளான் ஒன்று இருக்க இல்லை. இந்த போராட்டம் மக்களாக முன் வந்த போராட்டம். இந்த போராட்டத்துக்கு தலைமை ஒன்று இருக்க இல்லை. மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளோடு தான் போராட்டம் வந்துச்சு. இந்த போராட்டம் மரவரம் மேல் மக்களாகவே நடந்த போராட்டம். அல்லது உலகத்தில் எங்களுக்கு கூட இருக்கிற ஒரு அனுபவம், செயல்பாட்டில் ஒரு அனுபவம் தான் அது. மக்கள் புரட்சிகள், மக்கள் போராட்டம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் அந்த போராட்டம். அதுக்கு இந்த போராட்டத்தில் அடுத்த கட்டம் எப்படி மாறுறதுங்கிறது தான் இருந்த கேள்வி. மக்கள் நினச்சது இந்த சூழ்நிலையில் அந்த ராஜபக்ச குடும்பம் தற்போது இருக்கிற சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு ஒரு தேர்தலுக்கு போவாங்கன்ட்டு அந்த தேர்தலுக்கு போகல. அவங்க ஒரு சதியாக அவங்க பிளான் பண்ணி ரணில் விக்ரமசிங்கை கொண்டு அவங்களோட 134 வாக்குகளை வச்சு ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகிறது பேசினாங்க. அதோட ரணில் விக்ரமசிங்க கூட அந்த நேரம் எங்களுக்கு தெரியும் அந்த போராட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு, அந்த போராட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு கொழும்பு நகர சபையோடு சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்குறதுக்கு அந்த இடத்தை இப்படி கொண்டு போவோம் பேசி ஒரு மாயை காட்டி தான் அவர் ஜனாதிபதியாக மாறுறது இந்த இவங்களோட வாக்கால். வந்த பிந்தி தான் அந்த எல்லா அடக்குமுறை சட்டங்களும் வந்துச்சு. இப்போ அந்த நேரம் நடந்த ஒரு ஏமாற்று செயல்பாடாக தான் நாங்கள் இப்போ திரும்பி பார்த்து அதை காண்றோம். இப்போ மக்கள் எதிர்பார்த்தது ஜனநாயகம். ஆனால் ஜனநாயகம் வர இல்லை. ஆனாலும் ஆட்சி மாற்றம் மட்டும்தான் வந்துச்சு. ஆட்சி மாற்றம் எடுத்துக்கொண்டு ஆட்சி மாற்றம் இல்லாது உண்மைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் வேறொரு முறையில் வேறு மூஞ்சியில் ஒரு ரணில் விக்ரமசிங்க மூஞ்சை காட்டி எல்லாரும் ரணில் விக்ரமசிங்க கோர்ட்டுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் அவங்களோட களவுகள், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றும் மாறாமல் அப்படியே வச்சுக்கிட்டு முகத்தை மாற்றி கொண்டு போகிற ஒரு செயல்பாடாக தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு எதிராக மக்கள் முன் வர்றாங்க. நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு
இந்த 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 பயணம் போக இயலாது. அதனால தான் அவங்க நடக்க இருந்த தேர்தல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடக்க இருந்த தேர்தலை கூட நடத்தாமல் முன் வர்றாங்க. இப்போ கூட பேசுகிறாங்க ஜனாதிபதி தேர்தலை பற்றி, இணைய தேர்தலை பற்றி. ஆளும் ஒரு தேர்தல் வரவழைக்கும் சொல்ல இயலாது. மக்கள் எதிர்க்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஏமாற்றோடு கொண்டு போகிற ஒரு செயல்பாடு இருக்குது. அடக்குமுறை சட்டங்கள் மறுபக்கம். அதனால் இதுக்கு எதிராக போராட்டங்கள் முன்வரும். ஏன்னா இந்த இலங்கையில் இருக்க மக்கள் யாரும் இல்லை. இந்த மக்கள் தான் ஒரு ஜனாதிபதியை நாட்டிலிருந்து விரட்டின ஒரு மக்கள் இது. அப்படியான அப்படி ஒரு சக்தியோடு இருக்கிற மக்கள் இது. அதனால் இந்த ஏமாற்றம் எந்த நாளும் முன்னுக்கு போகணும்னு நான் நினைக்கவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னபடி எங்களுக்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் நீங்கள் கடந்த வருடம் கூட சொல்லியிருந்தீர்கள் இந்த நாடு பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு குறிப்பாக உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட $5 பில்லியன் நாங்கள் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை தானே காட்டுகின்றது. உண்மையும் எடுத்துக்கொண்டால் இந்த இப்போ தற்போது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் சொல்கிற கதை தான். இப்போ கேஸ் இருக்குது, அந்த எங்களுக்கு எரிபொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்ன இருக்குது தற்போது இந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரு கடன் ஒரு சதம் கூட நாங்கள் கட்டுறதில்லை. கடனை நாங்கள் பின் போட்டிருக்கிறோம். கடனுக்கான வட்டியையும் பின் போட்டிருக்கிறோம். அதே பற்றி நாங்கள் மறுபக்கத்தால் IMFலேயும் லோன் எடுக்கிறோம். இதெல்லாம் கொடுக்க வரும். இப்போ கொடுக்க வரக்குள்ள தான் பிரச்சனையே வரும். இப்போ இவங்க ஒரு பொய் தானே காட்டுறாங்க. இப்போ உண்மைக்கும் கடன் கொடுக்காதனால, வட்டி வழங்காதனால, இன்னும் கடன் எடுக்கிறதுனால இது போய்கிட்டு இருக்குது. உண்மைக்கு கடன் எடுத்த கடன் கொடுக்க வந்தால், நாங்கள் எடுத்திருந்த ஏனைய நாட்டுகளிலிருந்தும் தனிநாட்டிலும் எடுத்த கடனை கொடுக்க வந்தால் என்ன நடக்கும்? வட்டியை கொடுக்க வந்தால் என்ன நடக்கும்? இப்போ இது அதை மறைச்சிட்டு பெரிய வேறு செயல்பாடு தான் செயல்பாடு தான் அதனால இப்போ அவங்க அதனால தான் காட்டுறோம். நாங்கள் நாங்கள் எக்கனாமிக் க்ரோத் எங்களுக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ காட்டுறாங்க இதெல்லாம் ஒரு நாடகமாக தான் நாங்கள் காட்டுறோம். இந்த IMF கூட வந்த பிந்தி IMF லோனும் வந்த பிந்தி எங்களோட கடன் இன்னும் அதிகரிக்கும். அதில் கொடுக்க வரக்குள்ள தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த கடனை கொடுக்க ஆரம்பிக்கக்குள்ள தான் பிரச்சனையே வரும். நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் இந்த கடன் செட்டில் பண்ணுறதுல ஜப்பான், இந்த சீனா என்னும் ஒத்துழைச்சியில் சரியான மாதிரி இப்படியான ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த செயல்பாடு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான் இதெல்லாம் நடக்கும். அதை தெரிஞ்சனால தான் ரணில் விக்ரமசிங்கே இப்படி ஒரு பயணம் ஏற்பாடு செஞ்சுருக்குதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அரசாங்கம் என்றதுக்கு அப்பால் ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமைத்துவம் அப்படி இருக்கிறது. உண்மைக்கும் எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்கிறது யார்? கொழும்பு மாவட்டத்தில் 20,000 கூட வாக்கு எடுக்க இல்லாத ஒரு தலைவராக தான் இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியை அப்படியோ இல்லாமல் ஆக்கி போட்டது. நான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாங்கள் ஆதரவாகவோ, ஐக்கிய தேசிய கட்சி நாங்கள் எதிர்பார்க்கையோ, ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒன்றும் செய்யணும்னு நான் நினைக்க இல்லை. ஆனாலும் அதை கூட கொண்டு போக இல்லாமல் ஒரு ஆள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள். அவருக்கு தான் கொண்டு வந்தது ரணில் ராஜபக்ச குடும்பம். இப்போ கொண்டு அவங்க அவங்களோட பாதுகாப்புக்கு நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்த ஒரு ஆள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இது ரணில் விக்ரமசிங்கக்கு எல்லாரும் இந்த வஜிராபே வர்தன மாதிரி ஆட்கள் பேசக்குள்ள உங்களுக்கு காண்றப்பீங்க. அது இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே எல்லாரையும் தெரியும். அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியும் இது ஒரு சதி பயணம் தான் ரணில் விக்ரமசிங்க கொண்டு போகிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த பலஸ்தீன் சம்பந்தமாக இவங்களோட நிலைப்பாடு. ஒரு பக்கத்தால் பலஸ்தீனில் ஒரு பாடசாலை உருவாக்க பேசுகிறாங்க, மறுபக்கத்தால் பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கு பேருந்து ரெட் சீக்கு அனுப்புகிறாங்க அமெரிக்கன் ஃபோர்ஸோடு செயல்படுறதுக்கு இங்கே இருக்க நேவியை. சரி, இப்படியான அடுத்த மறுபக்கத்தால் பலஸ்தீனில் சேவைக்காக இஸ்ரேல் தேவைக்கு இங்கேருந்து மக்களை கூட அனுப்புறது கூட தயாராக இருக்கிற ஒரு அரசாங்கம் இது. அதனால ஒரு முறையான ஒரு கொள்கை ஒன்று, ஃபாரின் கொள்கை கூட இல்லை இவங்களுக்கு. அதுதான் இப்போ நாங்கள் ஒன்றுக்கும் யாருக்கும் சேர்ந்து இல்லாமல் நாங்கள் நடுநிலைன்ட்டு ஒன்றும் இல்லை. அப்படி அந்த செயல்பாட்டை நாங்கள் காண்றோம். எவ்வளவு பெரிய ஒரு நாடகம் நடக்குதுண்டு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இந்த அரசாங்கம் இது சம்மந்தமாக ஒரு கொள்கை இல்லை. அதனால் எங்களுக்கு தான் அதை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் ரணில் விக்ரமசிங்க சொல்கிற மாதிரிக்கு எவ்வளவு வெளிநாட்டு பயணங்கள் இருந்துச்சு. சில பயணங்கள் நாங்கள் பார்த்தா அதில் கூட்டங்களில் 20-30 பேர் கூட இல்லை. அது நாங்கள் சில கூட்டங்கள் பார்க்கல. இப்போ அப்படி ஒரு நாடகம் தான் நடக்குது. அதனால் இதுகளுக்கு இந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அவசியம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு தேர்தல்.
மக்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்க்குற ஒரு தேர்தல் தான் அவசியம். அதை தான் கொடுக்காம இவங்க ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, மக்களுக்கு தேர்தல் அவசியம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள், இந்த முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டம் என்பது மக்களாலே முன்வந்து எடுக்கப்பட்ட போராட்டம், ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை தொடர்ந்து அது வெற்றி அளித்தாலும் அதுக்கு பின்னரான செயற்பாடுகள் குறித்து இது இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த நிலையிலே இன்னும் ஒரு விடயத்தை வைக்கலாம். அதாவது இப்போ ஒரு தேர்தல் ஒன்று வருகிறது. இப்பொழுது இருக்கின்ற கட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே 3 பேருடைய பெயர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, இந்த 3 பெயர்களும் அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 3 உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறது? அதாவது மக்கள் விரும்புகின்ற ஒரு தலைவர் அல்லது கொள்கையுடைய சரியான கொள்கையுடைய வெளிநாட்டு கொள்கைகளுடைய மக்களை ஏமாற்றாத மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தலைவராக யாரை பார்க்கிறீர்கள்? இப்போ இலங்கை ஆசிரியர் சங்கம் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்த தொழிற்சங்கம் இல்லை, நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் தொழிற்சங்கம். அப்போ நாங்கள் வந்து அரசியல் கட்சிகள் தேவைக்காக நாங்கள் வேலை செய்கிறதும் இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் நினைக்கிறோம், இதை மக்கள் தெரிவு செய்யணும் யார் அவங்களுக்கு அவசியமான தலைவர் யாருங்கிறது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் வந்து அதுக்கு அப்பால் போன ஒரு செயல்பாடு. தற்போது இந்த மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை, விசேஷமாக ஆசிரியர் அதிபர்கள் மட்டுமில்லை, அரச ஊழியர்கள், இணைய ஊழியர்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து சம்பள அதிகரிப்போ எப்படி எங்களோட வாழ்க்கை கொண்டு போகிறதுங்கிறது. அதுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது, மறுபக்கத்தால் மக்கள் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக போராட்டம் நடக்குது. இப்போ இதுகள் வந்து யார் அரசுக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க வேண்டும். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் வந்து அதுக்கு அப்பால் போன நிலைப்பாட்டில் இந்த யார் அரசுக்கு வந்தாலும் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு மக்களுக்காக பேசுகிற ஒரு ப்ரெஷர் குரூப்பாக செயல்பட தான் நாங்கள் நினைக்கிறதே ஒழிய நாங்கள் யாரையும் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு அவசியமும் இல்லை. மக்கள் தெரிவு செய்யணும், மக்கள் அரசியல் கட்சிகள் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, தெரிவு செய்வோம். ஆனாலும் இது சம்மந்தமாக நாங்கள் நினைக்கிறோம், அப்படி நிலைப்பாடில் தான் நாங்கள் இருக்கிறோம். மறுபக்கத்தால் நாங்கள் பார்த்தா தமிழ் பேசும் மக்கள் சம்பந்தமாக யாரும் பேசுகிறது இல்லை, அவங்களோட உணர்வுகளை பற்றி பேசுறது இல்லை, அவங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுறது இல்லை. இந்த 3 தலைவர்கள் எடுத்துக்கொண்டால் இதுகளை பற்றி யாரும் பேசுறதில்லை. எப்படி நாங்கள் மலையக மக்கள் வாக்கெடுக்கலாம், எப்படி நாங்கள் முஸ்லீம் மக்களின் வாக்கெடுக்கலாம், எப்படி எங்களுக்கு இந்த வடகிழக்கு தமிழ் மக்களின் வாக்கெடுக்கலாம்னு சிந்திக்கிறார்கள். உண்மைக்கும் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வழங்குகிற நிலைப்பாட்டில் அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் நினைக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, சமூக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் ஒன்றா சேர்ந்து எங்களோட மக்களின் பிரச்சனையை முன் வச்சு அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு யார் வந்தாலும் எப்படி பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்வோம்ட்டு காலமில்லாமல் ஒரு செயல்பாடுக்கு போகும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்களினுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற அல்லது மக்களினுடைய பக்கம் நிற்கின்றவர்களாக இருப்போமே தவிர நாங்கள் இந்த அரசியல் சார்ந்து இயங்க போவதில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே ஆசிரியர் சங்கத்தை பொறுத்தவரையிலே ஆசிரியர் அதிபர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ரீதியிலே பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் 3 பேரை கூட்டிப்படலாம். குறிப்பாக நீங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கமாக இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் ஒன்று இருக்கிறது, பஞ்சசார தேரர் அவருடைய இதிலே. அதே நேரத்தில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் ஜேவிபியினருடைய தொழிற்சங்கமாக இருக்கிறது. இந்த 3 ஆசிரியர் சங்கங்களும், ஆசிரியர்கள் அதிபர்களுக்காக குரல் கொடுக்கிற ஆசிரியர் சங்கங்களும் இணைந்து கடந்த காலங்களில் பணியாற்றி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான, அதாவது அதிகளவாக இந்த ஆசிரியர் சங்கங்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற வேளையிலே அதிகளவாக புத்திஜீவிகள், படித்தவர்கள், அதிகளவானவர்கள் இருக்கின்றீர்கள். எனவே மக்களுக்கு தேவையானவற்றை சொல்லுவதற்கு நீங்கள் முனைப்புகள் எதுவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போ நாங்கள் இப்போ ஜனநாயகம் சம்பந்தமாக பேசக்குள்ள அதுதான் பேசுகிறோம். அடுத்தது வந்து நாங்கள் உண்மைக்கும் எங்களோட சம்பளங்களை பற்றி மட்டும் பேசுகிறது இல்லை, பாடசாலைகளில் காசாறு விடுறது. இப்போ சும்மா அடுத்த பக்கத்தால் நாங்கள் எடுத்துக்கொண்டால் விசேஷமாக பெற்றோர்கள் மத்தியில் கல்வி சுமையை ஏற்றுக்கொண்டதுக்கு எதிராக நாங்கள் இப்போ தற்போது நாங்கள் இலவச கல்வின்ட்டு இலங்கையில் இலவச கல்வி எங்கே இருக்குது? பாடசாலையில் சகல செயல்பாடுகளுக்கும் காசு சேர்க்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அரசாங்கம் ஜிடிபியில் 100% கல்விக்கு ஒதுக்க சொல்லியிருந்தாலும் யுனெஸ்கோவால் அது நடைமுறைப்படுத்துறது இல்லை. காசை ஒதுக்கிறத கொஞ்சம் குறைச்சி மக்களால் காசு அறுவடை செயற்பாடாக தான் இப்போ தற்போது நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து நாங்கள் இப்போ எங்கள் இதில் மறுபக்கத்தால் பிள்ளைகள் கல்விக்கு
போக இல்லாத மாதிரி முன்வைக்கும் இந்த கல்வியிலேருந்து விழுறாங்க பிள்ளைகள் வெளிவர்றாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அடுத்தது மாணவர்களோட போசாக்கு சம்மந்தமாக பிரச்சனை, அதையும் நாங்கள் பேசும் பொருளாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் கல்வி சம்மந்தமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இலங்கை அரசாங்கம்ங்கிற வகையில் ஆசிரியர் அதிபர் மட்டும் இல்லை, பொதுவாகவே கல்வியை சம்பந்தமாக கல்வி சமூகம் மாணவர்கள் ஏனைய பிரச்சனை பெற்றோர்கள் எல்லாரும் பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பேசுகிறோம். அதுதான் நாங்கள் செயல்பாடு. நாங்கள் வந்து தனியாகவே நாங்கள் எங்களோட பிரச்சனை மட்டுமே இல்லை, பொதுவான பிரச்சனையோடு தான் நாங்கள் செயல்படுறோம். பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். நீங்கள் அது கல்விக்காக பணம் அறவிடப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இதில் நாங்கள் கேட்கலாம், தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி இப்பொழுது அதிகளவாக நாங்கள் இலங்கையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளும் வெகுவாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலத்திலேயே தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்களுக்கு அதிகளவான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த செயல்பாடை வந்து முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இப்போ ரணில் ராஜபக்ச அரசாங்கம் முன்னிருக்கிறாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க வந்து புதிய கல்வி செயல் திட்டம்ட்டு ஒன்று. இப்போ இதுக்கு இந்த 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 புதிய கல்வி செயல் திட்டம் வந்து ஒரு வகையாக ஒரு நீதியும் இல்லை, ஒரு ஆக்டும் இல்லை. இதை கொண்டு வந்து மறுபக்கத்தால் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாராளுமன்ற குழு ஒன்று உருவாக்கியிருக்குது. அந்த குழுவால் இவங்க அதை அனுமதித்து செயல்பட போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? கல்வியை தனியார் மயப்படுத்துகிற செயல்பாடு இருக்குது. அதில் வந்து எழுதி இருக்குது வந்து பாடசாலைகளுக்கு எதிர்காலத்தில் காசு கொடுக்கறது வந்து பெனிஃபிட் கொடுக்கறது வந்து மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்து ஒன்று. இப்போ ரெண்டாவது கட்டமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க கல்வி செலவை குறைக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இவ்வளவு காலம் இருந்தது வந்து உயர்கல்வியை தான் தனியார் மயப்படுத்துறது செயல்படுறது. பாடசாலை கல்வியை கூட தனியார் மயப்படுத்துறதுக்கு செயல்பாடில் தான் இந்த அரசு இந்த செயல்பாடு ரணில் ராஜபக்ச அரசாங்கம் இந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து எதிராக நாங்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் உட்பட எல்லோரையும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் போராடுறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒன்று கல்வி எவ்வளவு தமிழ் மக்களுக்கு முக்கியம். நாங்கள் வடக்கு எடுத்துக்கொண்டால் வடக்கில் பாரிய போர் நடந்துச்சு. அந்த போர் சூழலில் எல்டிடி இருக்கலாம், இல்லாட்டி அரசாங்கம் இருக்கலாம், ஒரு O லெவல் A லெவல் புலமை பரிசு எக்ஸாம்கள் முறையாக நடந்துச்சு. என்ன போர் எவ்வளவு தீவிரமடைஞ்சு இருந்தாலும் எக்ஸாம் நடந்துச்சு. ஏன்னா வந்து அது காரணம் வந்து மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு வந்து எக்ஸாம் அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது கல்வி முக்கியம். கல்வியில் நாங்கள் எப்படி அப்படி ஒரு சென்சிட்டிவானது இழந்தான் கல்வி. இலவச கல்விங்கிறது 1943 கண்ணங்கர சீர்திருத்தம்லேருந்து கொண்டு வர்றது. இப்படி கொண்டு வர கல்வி சீர்திருத்தத்துக்கு இப்படி வர்ற கல்வியை தான் தனியார் மயப்படுத்துறதுக்கு செயல்படுது இந்த அரசாங்கம். இப்போ இந்த அரசாங்கம் இது சம்மந்தமாக ஒரு 25 பேர் கொண்டு வந்து கமிட்டி ஒன்று இருக்குது. இந்த கமிட்டியில் யார் இருக்கிற எல்லாம் இருக்கிறது வந்து பிஸ்னஸ்மென், ஒவ்வொரு தனியார் நிறுவனங்கள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க. மட்டும் இல்லை, யார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பிரின்சிபல் ப்ரைவேட் ஸ்கூல் சொந்தக்காரங்க. இப்போ அந்த டிரான் அலஸ் அந்த அண்ணனோ தம்பியோ அந்த அலஸ் ஆராய்ச்சி அந்த அலஸ் இருக்கிறார். இப்போ இவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க இதில். அப்போ இப்படி ஒரு ப்ரைவேட் செக்டரை வந்து கொண்டு வந்து இப்படி கல்வியை இலங்கையில் 1943 வர இலவச கல்வியை மறுபக்கம் தீர்ப்பதற்கு இடம் கொடுக்க இயலாது. இவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் வந்து இலங்கையில் வந்து பாடசாலைகள் 10,126 பாடசாலைகள் இருக்குது. இந்த பாடசாலைகளில் 1161 பாடசாலைகள் 200 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள். அதுலேயும் வந்து 100 மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலையில் 3000 இருக்குது. இப்போ 50 பேர் குறைஞ்ச மாணவர்கள் இருக்கிற பாடசாலை 1500 சுற்றம் இருக்குது. இப்போ இவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த இடங்களுக்கு ஆசிரியர்களை அனுப்புறது பிள்ளை, அந்த இடங்களுக்கு வந்து வளங்கள் அனுப்புறது அநியாயம், செலவு கூட. அந்த மாணவர்கள் இப்படி ஒரு இடத்துக்கு எடுக்கலாம்னு பார்க்குறாங்க இவங்க. அதனால தான் ஒரு கொத்தனை பாடசாலைகள் 1220 அமைக்கிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் கூட எனக்கு தெரியும் அவங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சில வேலையில் இப்போ மலையகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அவங்க அந்த ஒரு வேறொரு தோட்டத்தில் இருக்கிற 50 பேர் பாடசாலையில் இருக்கிற மாணவனுக்கு இந்த ஸ்கூலுக்கு வரலாமா, வர இயலுமா, என்ன வாய்ப்பு இருக்குது? அப்போ அவங்க இருக்கிற இடத்துல தான் ஸ்கூலை உருவாக்கி அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்க வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் அவங்க கல்வி உரிமை, மாணவர்களோட ஒரு உரிமை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பாடசாலைகளை மூடுற செயல்பாடுகள் தான் கல்விக்கு செலவை குறைக்கிற செயல்பாடுகளில் தான் அரசு இருக்குது. இந்த அந்த கல்வி புதிய சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்கு காரணம் வந்து
கல்வியில் செலவை குறைச்சி அது தனியார் மயப்படுத்துறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பொறுப்பாகவே நாங்கள் சொல்கிறோம், இந்த அரசிட வந்து இந்த செயல்பாடை நாங்கள் முறையடிக்க வேணும். அதனால தான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு போகிறோம். இங்கே ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இல்லை, எல்லா அரசாங்கம் வந்தால் கல்வி சீர்திருத்தம் பற்றி பேசுவாங்க. பேசினாலும் என்ன நடக்குது? இப்போ எங்களுக்கு இருக்க தற்போது இருக்க கல்வி கூட எக்ஸாம் ஓரியன்ட் தான் இருக்குது. அப்போ எல்லாமே எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம். அப்போ எல்லாருக்கும் பாஸ் ஆக மேலாகுது. அப்போ உண்மைக்கும் கல்வியில் எதிர்பார்ப்புகள் என்னது, என்ன மாற்றங்கள் அவசியம்? நாங்களும் சொல்லுவோம் கல்வியை மாற்ற வேணும், அதில் அந்த மாற்றங்களுக்காக போராட வேணும், அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இப்போ பிரச்சனை தான் வந்து தற்போது அரசு இருக்கிறது வந்து வேறொரு நிலைப்பாடு இருக்குது, அதை நாங்கள் முறையடிக்க வேணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த விடயங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்த கல்வி சார்ந்து அவர்களுடைய செயற்பாடு வந்து வரவேற்கத்தக்கதாக இல்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள். இதே நேரத்தில் தான் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பாடசாலைகளில் அரசியல் தலையீடு அதிகமாகவே இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக அமைச்சர் பிள்ளையான் அவர்களினுடைய பெயரை குறிப்பிட்டு கூட சொல்லியிருந்தீர்கள். கிழக்கு மாகாணத்தில் அவருடைய அரசியல் தலையீடு பாடசாலைகளில் இருக்கிறது என்கின்ற விடயம் எந்த விதத்தில் இருக்கிறது, இன்னும் தொடர்கிறதா? அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ சாதாரணமாகவே பாடசாலை செயல்பாடுகள் போட்டால் ஆளுநர் இருக்குது, அதுக்கு பிந்தி ப்ரொவின்சியல் செக்ரட்டரி இருக்காது, ப்ரொவின்சியல் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்குது, ப்ரொவின்சியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சோனல் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க தான் கல்வியை கொண்டு போகிறது, அதுக்கு யாரும் தலையிட அவசியமே இல்லை. இப்போ ஆசிரியர் இடமாற்றங்களுக்கு கை போடுறது இருந்தது பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்து ஆசிரியர்களுக்கு அதிபர் நியமனங்களுக்கு கை போடுறது, அதிபர்களை மாற்றுறதுக்கு, கல்வி அதிகாரிகளை போடுறதுக்கு, இவங்களுக்கு அதுக்கு தலையிடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அதுகளுக்கெல்லாம் உரிமை இல்லை. அதுதான் அரசியல் கையீடு சொல்கிறது. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ இங்கே மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் கூட நாங்கள் கண்டோம், ஜஃப்னா சென்ட்ரலுக்கு வந்து ஒரு அதிபரை நியமித்தது வந்து முறையாக இன்டர்வியூ பண்ணி ஒரு அதிபரை நியமித்தது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது சேவை ஆணைக்குழு அனுமதியில் தான் நியமித்தது. அந்த நியமித்த அதிபருக்கு வந்து அந்த நியமித்த அதிபருக்கு நியமனம் வழங்காமல் அந்த இடத்துக்கு போட்டு ஒரு அதிபரை பாதுகாக்கிறதுக்கு அந்த பாடசாலையை வந்து பிரின்சிபல் சர்வீஸில் இருந்த ஸ்கூலில் வந்து இந்த கல்வி நிர்வாக சேவைக்கு மாற்றி அந்த நியமனத்தை வழங்காமல் இருக்கிறாங்க. அதே போல் நாங்கள் அதுக்கு பின்னால் டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் தான் இருக்கிறார், எங்களுக்கு தெரியும் அது அந்த செயல்பாடு. இது பிழையான செயல்பாடு. இப்போ அப்போ முறையாக அட்வைஸ் பண்ணி வர்றவங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு செயல்பாடு இது. அதே மாதிரி தான் இங்கே கிழக்கு மாகாணத்தில் இப்போ நாங்கள் பத்திரிப்பு எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து அந்த ஸ்கூலுக்கு முறையாக ஒரு அதிபரை நியமித்த பிந்தி தற்போது இருக்கிற அதிபரை வச்சுக்கொள்றதுக்காக பிள்ளையான் போய்ட்டு எங்களுக்கு பாராளுமன்றத்தில் போயிட்டு சுசில் பிரேமஜய சாமத்தில் சந்தித்து மறுநாளே கொண்டு வர்றாரு கடிதத்தை. அவர் எப்படி கொண்டு வர்றது? பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் தான் நியமனம் வழங்குது. நாங்கள் பேசுகிறோம் இந்த கமிஷனுகளை பற்றி. அப்போ எங்கே நீதி இது? இடமாற்றங்கள் சம்மந்தம் வந்து இங்கே பாருங்கள், கிழக்கு மாகாணத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக எத்தனை வழக்குகள் இருக்குது. இப்படி வேறு எங்கே சரி மாகாணங்கள் இப்படி வழக்கு இருக்குதா? நாங்கள் சொல்லணும் இதை பார்க்க சொல்லி. மக்களுக்கு வேறு வழி இல்லை, யார்கிட்ட போயிட்டு கேட்குறது? முறையில்லாத இடமாற்றம் நடந்தால் நாங்கள் போயிட்டு செக்ரட்டரியை கம்ப்ளைண்ட் பண்ணால் செக்ரட்டரிக்கும் ஒன்றும் செய்ய இயலாட்டி, ஆளுநருக்கும் ஒன்றும் செய்ய இயலாட்டி நாங்கள் எங்கே போகிறது? அப்படின்னா யார் அப்படி கிழக்கு மாகாணத்தில் கல்வி செயல்பாடு சம்பந்தமாக அப்படி இருக்கிற இந்த தற்போது இருக்கிற அந்த ஐராக்கில் உள்ளவங்களுக்கு தீர்மானம் எடுக்க இல்லாட்டி தான் இந்த வழக்குகளுக்கு போகிறது. ஏன் அவங்க இருக்கிறாங்க, போட்டு போகணும் தானே. அதனால தான் வழக்கு பேசுறதுக்கு எவ்வளோ செலவு போகணும்னு எல்லாருக்கும் தெரியும். சரியா? நீதி எடுக்கிறதுக்கு எவ்வளவு தற்போது இலங்கையில் நீதியை பெற்றுக்கொடுத்து இவ்வளவு செலவழிக்கணும் நாங்கள். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் காண்றோம் இந்த அரசியல் தலையீடுகள்னால தான் இது நடக்குது. நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலம் நாங்கள் காண்றோம் அந்த கொரோனா சுற்றுக்குன்ட்டு யார்கிட்டையும் நாங்கள் உங்களோட சம்பளத்தில் காசு வெட்டுறதாக இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கணும். அது நாங்கள் இந்த பெனிஃபிட்டுக்கு தான் காசு கேட்குறோம், இவருக்கு கொடுக்க நாங்கள் காசு கேட்குறோம். இதில் யார்கிட்டையும் கேட்காம எல்லார்ட்டையும் காசு வெட்டினாங்க பலாத்காரமாக. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த காசை நாங்கள் திருப்பி 80 லட்சத்துக்கு மேலே திருப்பி கொடுத்தாங்க எல்லாருக்கும். நாங்கள் ஏன் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்? நாங்கள் முறையாக சொன்னால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அங்கே இருக்கிற அந்த இருக்கிற சிஸ்டத்துக்கு வெளியே யாரும் இருந்தால் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தான் அது போகணும். இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பயம். அப்படி கொண்டு போக இது ஒரு ஜனநாயக நாடு.
அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதை பார்க்க சொல்லி போகிற வழக்குகள் எண்ணிக்கையை பாருங்கள். ஏன் வழக்கு போட்டுறாங்க, ஏன் வழக்கு போகணும், நாங்கள் போக தேவையில்லையே. இங்கே இந்த சிஸ்டம் ஒன்று இருந்தால் செக்ரட்டரி இருக்கிறதா இருந்தால் சீஃப் செக்ரட்டரிக்கு அவங்களோட பவர் இருந்தால் கவர்னருக்கு அவங்களோட பவர் இருந்தால் நாங்கள் இதுக்கு வழக்கு போடணும். அப்படி இருக்கக்குள்ள தான் வேறு வழி இல்லை தானே. யாருக்கும் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பொம்மை மாதிரி இருந்தால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த செயல்பாடுகளை மாற்றணும், இந்த அரசியல் கையீடுகளை நிறுத்தணும். அப்படி இல்லாமல் போனால் ஜனநாயக ரீதியான கல்வி எங்கேயும் இருக்காது. அதான் நாங்கள் இலங்கை யாசங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இதுகளுக்கு போராடுறோம். மறுபக்கத்தால் அவங்களுக்கு இது மட்டுமே இல்லை, மோசடிகள் எவ்வளோ கல்வியில் மோசடிகள் நடக்குது, களவுகள் எவ்வளோ நடக்குது. இப்போ இதுகள் நாங்கள் சுற்றி காட்டினா அதுகளுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை இல்லை, பேசுகிறது இல்லை. அவங்களும் போயிட்டு ஒளிகிறது அவங்களோட கோட்டலுக்கு தான். இதான் உண்மை. இப்போ அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜனநாயகர் நாங்கள் நாட்டின் ஜனநாயகம் எடுத்தாலும் வேலை இல்லை. இப்படியான செயல்பாடுகள் கீழே நடக்கிறதா இருந்தால் இது முழு மேலேருந்து கீழே வரைக்கும் இது திருத்த வேண்டும். அதுக்காக நாங்கள் செயல்படும். அதுக்கு நாங்கள் யாருக்கும் பயப்படையும் தேவையில்லை. எங்களுக்கு இருக்குது அரசியல், எனது கான்ஸ்டியூஷனில் எங்களுக்கு உரிமை இருக்குது, மக்களுக்கும் உரிமை இருக்குது, போராடும் சுதந்திரம் இருக்குது. இந்த சுதந்திரத்துக்கு யாருக்கும் கை வைக்கல. எங்களுக்கு தெரியும் இவங்க கை வைக்கிற முறைகள், இவங்க செய்கிற செயல்பாடுகள் அதுகள் எந்த நாளும் நடக்க இயலாது. அதுகளுக்கும் ஒரு நிறுத்த வேண்டிய ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மாத்திரம்தான் இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது, அல்லது இலங்கை முழுவதும் இப்படியான முறைகேடுகள், அரசியல் தலையீடுகள் இருக்கிறது? நாங்கள் இலங்கை முழுவதிலும் இல்லைன்னு நாங்கள் சொல்ல இல்லை. இங்கே கொஞ்சம் அதிகரிக்கிறது. சரியா? இப்போ இலங்கை முழுவதிலையும் எடுத்தால் நாங்கள் ஒரு இதுக்கு நீங்கள் உங்களோட கேள்வியில் நல்ல ஒரு கேள்வி இதில் என்ன தெரியுமா? இப்போ இலங்கையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு எடுப்போம், நாங்கள் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எடுப்போமே. இப்போ அங்கே இருக்கிறாங்க ஆளும் கட்சியில் மந்திரிமாக இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் சமமாக இதுக்கு கை போடலாம். இங்கே கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணம் இந்த மொட்டு கட்சிக்கு ஆதரவான இன்னும் எம்பிமார் இருக்கிறாங்க, அவங்களுக்கே ஒன்றும் செய்ய இயலாது. சரியா? அங்கே மட்டும்தான் ஒரு ஆள் தான் இருக்கிறார், ஒரு ஆள். அங்கே ஏனே நான் பேர் சொல்ல விரும்பல, ஏனே மந்திரிமாக இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். சரியா? அது என்னது? இவன் இலங்கையிலேயும் முழு இலங்கையிலும் அப்படி இருந்தாலும் இங்கே ஒரு ஆள் எப்படி மேலே வர்றது? மற்றவங்களுக்கு பேசக்கூட இல்லை. எனக்கு தெரியும், பேச இயலாது, அவங்களுக்கு செயல்பட இயலாது, எல்லாம் விவரம் மட்டும்தான் ராஜா மாதிரி. அப்படி செய்ய இயலாது. அது அவங்களோட எலும்பில்லா தன்மை. நான் சொல்கிறேன், அது அவங்களுக்கு அங்கே பேச இயலாது. இப்படி ஒரு எல்லாம் ஒன்றா எல்லாம் முறையாக செயல்படுகிறது நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த விளையாட்டுகள் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம், இந்த விளையாட்டுகள் சரி வராது. அவசியம் ஜனநாயகம் மக்களுக்கு. அதான் திரும்ப சொல்கிறோம், இந்த நாட்டில் இருக்க மக்கள், வடகிழக்கு மக்கள் எடுத்துக்கொண்டாலும் பல போராட்டங்கள் மக்கள் இங்கே எடுத்துக்கொண்டாலும் அறகலே நேரம் எவ்வளோ மக்கள் வெளிவந்தாங்க. அப்படி ஒரு மக்கள் தான் இங்கே இருக்க. எல்லாரும் நினைக்கிறாங்க மக்கள் முட்டாள்கள், மக்களுக்கு தீர்மானம் எடுக்கலாம், மக்கள் பாவம். அப்படி இல்லை, மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வர மட்டும் தேர்தல் அதுதான் அதை வைக்காமல் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் இந்த சொல்லுகின்ற வழியில், கல்வி சார்ந்த விடயங்களை பார்க்கின்ற வழியில், இந்த ஆசிரியர்களினுடைய பற்றாக்குறை என்பது நிலவி கொண்டிருக்கிற ஒரு விடயமாகவே இருக்கிறது. இதற்கான தீர்வு அல்லது இதற்கான முன்னேற்பாடுகள் இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறதா, அல்லது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக? இல்லை, இப்போ இலங்கையில் எடுத்துக்கொண்ட 40,000 ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. இப்போ இந்த பற்றாக்குறை எடுத்துக்கா நாங்கள் இப்போ 3000க்கு மேலே கிழக்கு மாகாணத்தில் பற்றாக்குறை இருக்குது. முழு இங்கே வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் 7000 கிட்ட இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்தா எங்களுக்கு 40,000 கிட்ட பற்றாக்குறை இருக்குது. இது தீர்க்கிறதுக்கு இயலாமல் இருக்கிற காரணம் நாங்கள் காண்றோம், அரசு ஒரு நிலைப்பாடில் இருக்குது. அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க மாட்டோம்ங்கிற சூழ்நிலை. அதனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ தற்போது இருக்க டிஓமார்களை அப்போ இவங்களுக்கு தற்போதைய ஒரு சம்பளம் கிடைக்கிது அரசு. அவங்கள வச்சு அவங்கள டீச்சர் சர்வீஸுக்கு எடுக்கிறதுக்கு அவங்கள ஒரு 26,000 பேர் எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க. வைக்க போக்குள்ள ஒரு கோர்ட்ஸுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு மாறாக இவங்களை எடுக்க போனால தான் வழக்கு போச்சு. அந்த வழக்கு தீர்ப்பினும் கொடுத்து இல்லை. மறுபக்கத்தால் எங்களுக்கு தெரியும் சில மாகாணங்களில் ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க.
இப்போ எடுக்கிறது இந்த எண்ணிக்கை குறையும், எடுக்கிற எண்ணிக்கை. அதனால இந்த ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இவங்க வந்து திருத்தாமல் தான் போகிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு பயங்கரமான செயல்பாடு. இப்போ அதோடு எடுத்துக்கொண்டு பெரிய பிரச்சனை தான். இப்போ கடந்த காலம் வந்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்து டீச்சர்ஸ் எடுத்தாங்க. இப்போ உண்மைக்கும் எடுத்தால் தமிழ் மொழி மூலம் டீச்சர்ஸ் மாதிரி அதிகரித்து எடுத்து இல்லை. இங்கே எடுத்துக்கொண்டா இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே ஹோரண பக்கத்தில் பெருந்தோட்ட பகுதிகளில் பாடசாலைகளுக்கு ஆசிரியர் இல்லை. அப்போ இது வந்து நீட்டத்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. இது இப்போ இவங்களுக்கு ஆசிரியர்கள் எடுத்து இல்லை. மறுபக்கத்தால் இப்போ கொஞ்சம் பேர் எடுத்துக்கொண்டாலும் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இப்போ உருவாகி இருக்குது. நாங்கள் இன்னைக்கு கூட அந்த பிரச்சனையை பேசணும். ஏன்னா இந்த ஆசிரியர்கள்லாம் எடுத்த இந்த ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் நடந்தது சிங்களத்தால். சில டீச்சர்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டா வந்தவங்களை எடுத்துக்கொண்டா ஒரு சிங்களம் ஒரு வேர்ட் கூட செய்யாது. இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சிங்களத்தால் தான் எல்லா அட்வைஸும் போகுது, சிங்களத்தால் தான் செயல் அமர்வுகள். அப்போ எப்படி செயல்படுறது? ஒரு இந்த மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லை மட்டும் இல்லை, எடுத்த ஆசிரியர்களுக்கு கூட ட்ரைனிங் நடக்குது சிங்களத்தால். இப்படி இது பேசுனா எல்லாரும் தமிழ் மக்களுக்கு சமத்துவம் இருக்குது, எல்லாம் சமமாக தான் இருக்குது. உண்மையில் நடைமுறையில் இது இல்லாததுக்கு தான் காரணம். அடுத்து நாங்கள் நீங்கள் அதோட கேள்விக்கு வந்தால் நான் திரும்பவும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை செய்வேன். இப்போ அது டிஓ மாறுறது சார், எல்லா பிரச்சனைகளும் இல்லை. உண்மைக்கும் இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறைக்கு தீர்வு எடுக்கிறதா இருந்தால் உண்மைக்கும் அந்த சப்ஜெக்ட் வைஸாக சயின்ஸ், மேக்ஸ், ஐடி, இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்களுக்கு ஆசிரியர்கள் அவசியம். இதில் வந்து விசேஷமாக எடுத்துக்கொண்டால் மலையக தமிழர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் இப்போ அதில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறைக்கு அரசாங்கத்தின் தீர்மானம் தான் தற்போது ஆசிரியர் உதவியாளர் எடுக்கிறது. இப்போ ஒரு கேபினட் பேப்பர் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆசிரியர் உதவியாளராக தற்போது எடுத்தவங்களை கூட எவ்வளவு போராட்ட மத்தியில் அவங்கள வந்து உள்வாங்கினதுனாங்க. இப்போ ஆசிரியர் உதவியாளர் எடுத்துக்கொண்டு அவங்களும் பாவம். ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குறது 10,000 ரூபா. 10,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு முந்தி கொடுத்தது 1000 ரூபா. இந்த 10,000 ரூபா கொடுப்பனவுக்கு மற்ற எல்லா டீச்சர்ஸ்மாரும் செய்கிற ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. அவங்க வந்து ட்ரைனிங் முடித்த பிந்தி தான் அவங்களுக்கு வந்து அவங்கள ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவாங்க. இப்போ ட்ரைனிங் முடித்த பிந்தி அதுக்கு பிந்தி 4-5 வருஷம் போராடின பிந்தி தான் கொடுத்த பிந்தி வந்தவங்களுக்கு இப்போ ஆசிரியர் உதவியாளராக இருந்து ட்ரைனிங் முடித்து வந்தவங்களுக்கு அரியர்ஸ் கொடுத்த மேலே அந்த பீரியட்டுக்கு அது வேறொரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஆசிரியர் உதவியாளர்கள் எடுக்கிறதும் பார்க்க உண்மைக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு அமைய நியமனம் வழங்குறது செய்ய வேணும். அப்படி இருந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எந்த நாளும் நாங்கள் இப்போ ஒரு மாணவருக்கு வந்து அவங்க ஒரு உரிமை ஒரு ட்ரைனிங் டீச்சர்ட்டு அவங்களுக்கு கல்வி பெறுறதுக்கு அந்த உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேணும். அதனால் நாங்கள் நினைக்கிறது இப்படியான இந்த ஷார்ட்கட்டில் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்காமல் உண்மைக்கும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு முறையான செயல்பாட்டில் தான் தீர்வு வழங்க வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதாவது இப்பொழுது பயிற்றுவிக்கப்படுகின்ற ஆசிரியர்களுக்கு கூட சிங்கள மொழியில் பயிற்றுவிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் தற்போது ஒரு பிரச்சனையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அனுமதி பத்திரங்களிலும் பல குளறுபடிகள் இருப்பதாக காணப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள் விண்ணப்பிக்காத பாடங்களுக்காக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் விண்ணப்பித்த மொழி மூலங்களை தாண்டி வேறு மொழி மூலங்களில் குறிப்பாக தமிழில் விண்ணப்பித்திருக்கின்ற பொழுது சிங்கள மொழிகளில் அனுமதி பத்திரங்கள் செல்வதை எல்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து உங்களுக்கு அறியப்படுத்தப்பட்டதா அல்லது இது குறித்தான விடயங்கள் இருக்கிறதா? இல்லை, இப்போ இது வந்து விசேஷமாக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் தான் நடந்திருக்குது. 10,000 பேருக்கு மேலே. இப்போ உண்மைக்கும் அவங்களுக்கு கேட்காத சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் இப்போ விசேஷமாக அவங்க வந்து மேக்ஸ் கேட்டவங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டும் வந்திருக்குது. அப்போ இப்போ பரீட்சை திணைக்களம் சொல்கிற காரணம் வந்து டேட்டா என்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம். அதை நீங்கள் சொன்னால் அதை திருத்தலாம். அது இல்லை பிரச்சனை. இப்போ மண்டே எக்ஸாம் இருக்குது, சரியா? இப்போ இந்த சப்ஜெக்டை போட்ட பிந்தி அவங்களோட அட்மிஷனுக்கு அதுக்கான பேப்பர் பிரிண்ட் பண்ணி முடிஞ்சு அதுக்கான ஏனைய செயல்பாடுகள் நடந்து முடிஞ்சு அப்போ அதை எப்படி திருத்துறது? அதுக்கு போட்ட காசு அதில் நடக்கும், சரியா? இப்போ இது டேட்டா என்ட்ரியில் ப்ராப்ளம்னா வந்து அதுக்கான செயல்பாடுகளுக்கு ஒரு காசு போயிருக்கு தானே. இது சிறிய கணக்கு இல்லை, 10,000க்கு மேலே இது நடந்திருக்குது. இப்போ இதுகளுக்கு என்ன பதில்? யாரும் இதுகளுக்கு பதில் சொல்கிறது இப்போ இப்படி நடக்குது இப்போ இல்லை. அடுத்த காரணம் தான் உங்களுக்கு தெரியும், இந்த
சாதாரணமாக நாங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் நடந்த பின் எங்களுக்கு வந்து திரும்ப எங்களுக்கு அதை மெயில் ஆய்வு செய்யலாம். இப்போ நடந்த எக்ஸாமில் ரிசல்ட் சம்மந்தமாக அப்படி ரீகரெக்ஷன் போட்டவங்களோட ஓலெவல் எக்ஸாமில் ரீகரெக்ஷன் போட்ட மாணவர்கள் 2,50,000 பேருக்கு மாணவர்களுக்கு இது வரைக்கும் ரிசல்ட்ஸை கொடுத்தில்லை. எக்ஸாம் 6ஆம் தேதி. அப்போ நான் ஒரு மாணவர் வந்து மேக்ஸுக்கு ரீகரெக்ஷன் போட்ட பிந்தி அந்த மேக்ஸில் வந்து அவங்க திரும்பவும் ரிசல்ட்டில் ஃபெயில்னா அவங்களுக்கு திரும்ப மேக்ஸை செய்ய வரும் அடுத்த வருஷம். இந்த வருஷம் செய்ய இல்லாது. இவருடைய உரிமையை எப்படி மீறுறாங்க? இப்போ இதில் நாங்கள் சொன்னோம், பாராளுமன்றத்தில் சுசில் பிரேம்ஜெயந்த் அமைச்சர் சொல்கிறது வந்து இந்த சம்பந்தமாக கேள்வி கேட்கக்குள்ள நாங்கள் எக்ஸாமுக்கு முதல் ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனுப்புகிறேன். இப்போ எப்போ அனுப்ப போகிறோம்? இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டா இப்போ 6ஆம் தேதிக்கு முதல் 5ஆம் தேதி அனுப்பினா அந்த மாணவர் கேள்மா எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண இல்லை. சாதாரணமாக ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனுப்பணும் எப்போ? அட்மிஷன் போர்டுக்கு முதல். இவன் இந்த நடந்த எக்ஸாம்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் தான் இப்போ மே மாதம் நடக்குது. அப்போ அப்படி ஒரு காலமும் கிடச்சிருக்குது எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரி, அப்போ அப்படி இருக்குள்ள இந்த மாணவர்களோட வாழ்வோடு தான் இவங்க விளையாடுறாங்க. சரியா? இது ஒரு பக்கம். மறுபக்கத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தெரியும் எக்ஸாம்கள் நடந்த எக்ஸாம்கள் எடுத்துக்கொண்டாலும் நடந்த A-level எக்ஸாமில் உங்களுக்கு தெரியும் என்னது இந்த ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து வெளியே வந்துச்சு. சரி, இப்போ இந்த எக்ஸாம் பேப்பர் வெளியே வந்த போது திருப்பி எக்ஸாம் வச்சாங்க. சரியா? வந்து 2 பேப்பரையும் வச்சாங்க. அதுக்கு போன காசு. இப்போ அதுக்கு எக்ஸாம் சம்மந்தம் நம்பிக்கைக்கு என்ன நடக்கும்? அதனால் நாங்கள் சொல்கிறோம், நடக்கிற எக்ஸாம்களில் இதுக்கும் பார்க்க கவனத்தோடு செயல்பட வேணும். தற்போது இந்த நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் முறையாக இல்லை. உண்மைக்கு இது மக்களோட வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனை. அவங்களுக்கு முதலும் சொன்னேன், இந்த எக்ஸாம் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டால் மக்கள் எவ்வளவு கவனமாக எக்ஸாம் சம்மந்தமாக இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ அவங்களோட கடைசி முடிவு தான் இலங்கையில் கல்வி சொல்கிறது எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் இந்த செயல்பாடு நடக்கிறதா இருந்தது ஒரு பாரிய பிரச்சனை. நாங்கள் இது அரசுக்கு சொல்லவே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்களோடு சேர்ந்து இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. அதே நேரத்திலே அரசாங்கத்தினால் புதிதாக இந்த ஸ்ட்ரீம் என்கின்ற ஒரு செயற்றிட்டம், அதாவது பாடசாலைகளிலே கல்வி சார்ந்த செயற்றிட்டம் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இப்போ இவங்க வந்து சயின்ஸ் மேக்ஸை எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய எக்ஸாம் செயல்பாடுன்னு கொண்டு வர போகிறாங்க. கல்வியில் என்ன மாற்றம் வந்தாலும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தான் அந்த கல்வி செயல்பாட்டுக்கு டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸுக்கு வந்து இது சம்மந்தமாக ட்ரெயின் பண்ணுறது. இப்போ இவங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசுகிறதா இருந்தால் அவர் சொல்லுவார், கல்வியில் நாங்கள் இப்படி கொண்டு வரோம் அப்படி மாற்றம். அது வாயால் சொல்லி இல்லாத, அது ஒரு காலம் அவசியம். மாற்றங்களுக்கான டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணணும். அடுத்து வந்து கல்வி மாற்றங்கள் கொண்டு வர்றதா இருந்தால் அந்த கல்வியை வந்து உண்மைக்கும் பாடசாலையில் செயல்படுறதும் டீச்சர்ஸ். அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்குறாங்க கல்வி மாற்றங்களை பார்த்து? யாரோட பேசுகிறாங்க? இப்போ கல்வி சம்மந்தமாக ஆசிரியர் அதிபர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற தொழிற்சங்களோடு பேசுகிறாங்களா? யாரோடையுமே இல்லை. அவங்க தீர்மானித்து அதை நடத்த போகிறாங்க. அப்படி ஒன்றும் நடத்த இயலாது. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து உண்மைக்கும் பேசி தீர்மானம் எடுத்து முன்னுக்கு போகணும் தவிர இப்படி அவங்க நினச்ச மாதிரி ஒன்றும் செஞ்சில் ஒன்றும் நடக்க போகாது. அதுதான் நாங்கள் சொன்னால் எல்லோரும் சொன்னால் கல்வி மாற்றம் அவசியம்னு மாற்றம் இல்லை. இதே தான் போகும் கடைசியில். இதுவரை காலமும், அதாவது நீங்கள் சொன்னீர்கள், இதுவரை காலமும் இந்த தொழிற்சங்கங்களுடன் அரசாங்கம் பேசி கல்விக்கான சீர்திருத்தம் குறித்தோ அல்லது கல்வியில் இந்த முறையான மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் என்று இதுவரை காலமும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லையா? இல்லை, உண்மைக்கும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் 1988ஆம் ஆண்டில் இலங்கையில் நடந்தது வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு, இளைஞர்களின் போராட்டம். அந்த இளைஞரின் போராட்டத்துக்கு பிந்தி இந்த போராட்டம் சம்மந்தமாக தேடி பார்க்குறதுக்கு இளைஞருக்கான ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷனால GL பீரியஸ் கூட இருந்தது. அதுக்கு பிந்தி அந்த கமிஷனால் வந்த ஒரு தீர்மானம் தான் நிரந்தர எஜுகேஷன் கமிஷன் ஒன்று இருக்கணும்னு. அதன்படி தான் 1991ஆம் ஆண்டு நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த கமிஷன் ஒன்று இருக்குது. அப்படி இருக்குள்ள அந்த கமிஷனை கூட இல்லாமல் இருக்கிற செயல்பாடு தான் அரசு இப்போ தற்போது வந்திருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் பல நேரம் இந்த கமிஷனோட கூட பேசியிருக்கிறோம். இந்த கல்வியை மாற்ற சம்பந்தமாக நாங்கள் என்ன பேசினாலும் நடைமுறை கல்வியில் இப்படி பிரச்சனை இருந்தால்
ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நாங்கள் ஏன்னா வந்து அரசாங்கங்கள் வரக்குள்ள உண்மைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் உண்மைக்கும் கல்வியை வந்து நடத்துகிற ஆசிரியர் அதிபர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சங்கங்களோடு பேசுகிறது இல்லை. அப்படி பேசினா தான் இதுகளை முன்னுக்கு போகலாம். அப்படி பேசுகிற மாதிரி நாங்கள் காண்றது இல்லை. விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் டீச்சர்ஸ் டே கொண்டாடும் அக்டோபர் 5 அப்போ 1966 ஆண்டில் தான் பாரிஸில் டீச்சர்ஸ் டே கொண்டு வர டேட் வந்தது. அந்த டீச்சர்ஸுக்கான இது ஒன்று சைன் பண்ணக்குள்ள அதில் இருக்கிற முதலாவது ஒன்று தான் வந்து கல்வி சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கிறோம். கல்வியில் இருக்கிற ஆசிரியர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்புகளோடு உண்டு. அப்போ அப்படி அரசாங்கம் சைன் பண்ணி இருந்தாலும் அப்படி செய்யாமல் தான் இதில் நடக்குது. அதனால தான் ஒன்றும் நடக்கிறது இல்லை. தீர்மானங்கள் மட்டும்தான் வர்றது ஒழிய செயல்பாடுகள் இல்லாததுக்கு காரணம் செயல்பாட்டாளரோடு பேசாதனால. இதனால் தான் அதிகளவான எதிர்ப்புகள் போராட்டங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். இந்த விடயங்களுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பல போராட்டங்கள் இன்று முடிவிலியாக இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அநேகமான போராட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களும் பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. சில போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வுகள் எதுவும் முன்வைக்கப்பட்டதாக தெரியவில்லை. உங்களுடைய போராட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நீங்கள் ஒரு நீண்ட போராட்டம், ஒரு தொடர் போராட்டம் ஒரு வெற்றியை அளிக்கும் என்கின்ற ஒரு உதாரணத்தை வழங்கியிருந்தீர்கள். குறிப்பாக இந்த ஆசிரியர் அதிபர்களுடைய சம்பள பிரச்சனைகள். அதை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சுகாதார தொழிற்சங்கங்களுடைய போராட்டமாக இருக்கிறது, கல்விசாரா ஊழியர்களுடைய போராட்டமாக இருக்கிறது, அண்மையில் நடைபெற்றிருந்தது. எனவே இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிலியாக தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டது இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது வேண்டுமென்றே இதற்கான தீர்வுகள் வழங்கப்படாமல் இருக்கிறதா அல்லது தீர்வுகள் வழங்கப்பட முடியாத ஒரு பிரச்சனைகளாகவே இருக்கிறதா? இல்லை, இப்போ அவசியம்னா தீர்வுகள் வழங்கலாம். இப்போ அரசாங்கத்துக்கு வந்து உன்னைக்கும் இந்த ஏன் போராட்டம் வர்றது? போராட்டம் வர்றதுக்கு முதல் நாங்கள் இப்போ ஒரு போராட்டத்துக்கு வர்றதுக்கு முதல் நாங்கள் பேசுவோம். பேசி தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம். இப்போ நாங்கள் கல்வி சம்மந்தமாக எடுத்தோம்னா நாங்கள் பல விஷயங்கள் பேசுவோம். பேசக்குள்ளே பேசி தீர்க்கிறதுக்கான செயல்படுறதுக்கு அரசுக்கு வந்து தேவை இல்லாடி தான் இந்த போராட்டங்கள் வர்றது. அதனால் நாங்கள் நினைக்கிறேன் இது யாரும் ஆசைக்கு போராட்டங்கள் செய்கிறது இல்லை. உண்மைக்கும் எல்லாம் போராட்டங்களும் நடக்கிறது வந்து அரசுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க இல்லாதனால இவங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா வந்து இந்த அரசாங்கம் உறுதியான அரசாங்கம் இல்லை. இப்போ உறுதியான அரசாங்கம் இல்லாட்டி அந்த அரசாங்கம் உறுதியாக மாற்றணும். உறுதியாக மாற்றுறதா இருந்தாலும் தேர்தலுக்கு போகணும், போயிட்டு மக்களோட ஆணை எடுத்து வரணும். அப்படி ஒன்றும் இல்லாமல் உறுதி இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை தீர்க்காமல் போக்குள்ள தான் நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் இப்போ கடந்த காலம் வந்து நடந்த இந்த பொருளாதார பிரச்சனைகள் உட்பட பிரச்சனைகளால் விலை அதிகரிச்சு, பெட்ரோல் மட்டும் டீசல் மட்டுமே இல்லை, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அதிகரித்து மக்களுக்கு வாழ் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லா பொருட்கள் விலை அதிகரித்து மக்களுக்கு வாழ் இல்லாத சூழ்நிலை வரக்குள்ள மறுபக்கத்தால் சம்பளத்தை அதிகரித்தாங்களா? சம்பளத்தை அதிகரிக்கவே இல்லை. இப்போ சம்பளத்தை அதிகரிக்காமல் இப்போ வெறும் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 10,000 ரூபா ஜனவரியில் 5,000 ரூபா, ஏப்ரலில் இன்னொரு 5,000 கொடுக்குற தீர்மானிச்சிருக்கிறாங்க. அப்போ இது பத்தாது. இது அப்போ அப்படி இருக்கக்குள்ள மக்களுக்கு வேணும். முதலாவது நாங்கள் வாழணும். மக்களுக்கு வாழ்கிறதுக்கு இயலாட்டி மக்களோட வரி அதிகரித்து மக்கள் மத்தியில் சுமையை போட்டு சம்பளத்தையும் அதிகரிக்காமல் இருக்கக்குள்ள மக்கள் போராடுறத தவிர வேறு வழி இல்லை. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு அதுகளுக்கு பதில் இல்லைங்கிறத காட்டுறதுக்கு இதே நல்ல உதாரணம் நான் நினைக்கிறேன். சரி, இந்த விடயங்களோடு இன்னொரு விடயத்தையும் இறுதியாக கேட்டு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்களுடைய போராட்டம், அதிபர் ஆசிரியர் அதாவது இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய போராட்டம், அதிபர் ஆசிரியர் சங்கத்தினுடைய போராட்டமாக இருக்கலாம், சுகாதார தரப்பினருடைய போராட்டமாக இருக்கலாம். இந்த தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களின் காரணமாக, அதுவும் குறிப்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியான போராட்டங்கள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான போராட்டங்கள் நடைபெறுவதால், குறிப்பாக நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன், இந்த ஆசிரியர் சங்கங்களுடைய போராட்டங்கள் நடைபெறுவதால் மாணவர்களுடைய கல்வி நிலைமை பாதிக்கப்படுகின்றதை சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தானே வேணும். நாங்கள் கடந்த போராட்டங்களாக 120 நாள் இந்த போராட்டம் நடந்துச்சு. ஆனால் 2 நாள் தான் ஸ்கூல் மூடணும். சரி, நாங்கள் அந்த பாதிப்பை வந்து நாங்கள் செய்கிறது இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி மாணவர்கள் பாதிப்பாக ஏற்படுத்தினா அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் வந்து அரசு. இப்போ அரசோட பேசி தான் நான் தீர்மானிக்கிறது போகிறோம். அப்போ நாங்கள் ரயில்வே ஸ்ட்ரைக் ஒன்று வர்றதா இருந்தால் முதல் பேசுவாங்க. பேசி தீர்க்காதுன்னு ரயில்வே ஸ்ட்ரைக் வரும்.
அதுக்கு சுகாதாரத்துறையிலையும் அப்படி தான் பேசுவாங்க, பேசக்குள்ள தீர்வு இல்லாது தான் போராட்டம் வரும். அதனால் அதுக்கு வேண்டி என்ன நடக்குது, போராட்டக்காரருக்கு எதிராக மக்களை தூண்டுறது, அதுதான் செயல்படுறது. அரசாங்கம் செய்கிறது அதுதான். அந்த 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 மக்களை மக்கள் சொல்ல இந்த பாதையில் யார் உண்மைக்கும் பிரச்சனைக்கு உருவாக்குற காரணமான அரசு கேசுவது இல்லை யாரும். இப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் உதாரணத்தில் ஆசிரியர் அதிபர்களோட சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதத்துலேருந்து பாரியோர் போராட்டம் ஆரம்பிக்க தான் இருக்கோம். ஆனாலும் நாங்கள் இந்த எக்ஸாம் கை வைக்கையில் ஓலெவல் எக்ஸாமுக்கு, ஏன்னா அந்த எக்ஸாம் டிலே ஆன ஒரு எக்ஸாம், போன வருஷம் வைக்க வேண்டிய எக்ஸாம். அதனால் நாங்கள் அதை பற்றி பாதிப்பு ஏற்படுறது எங்களுக்கு அவசியமும் இல்லை. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் தற்போது கூட எங்கள்கிட்ட சம்பள அதிகரிப்புக்கான போராட்டங்கள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதை நாங்கள் கண்டியில் செஞ்சோம், தங்காலில் செஞ்சோம், அனுராதபுரத்தில் செஞ்சோம், குருநாகலில் செஞ்சோம். அப்போ நாங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சு 2 மணிக்கு பேந்தி ஏன் பாடசாலை நாங்கள் அரசுக்கு சொன்னோம். எந்த நாளும் நாங்கள் தற்போது எங்கள்கிட்ட போராட்டங்களை கொண்டு போகிறது பாடசாலை நேரத்துக்கு பிந்தி. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்காத பட்சத்தில் எங்களோட போராட்டம் முன் வந்தால், அதுக்கு மேலே வந்தால், அதால் கல்விக்கு என்ன சரி பாதிப்பு ஏற்படுத்தினா அதுக்கு பொறுப்பு கூறணும் அரசாங்கம். அதுதான் நாங்கள் தற்போது நாங்கள் செயல்பாட்டிலே காட்டியிருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள்ட்ட கல்விக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு முன் கொண்டு போகிறோம். எதிர்காலத்தில் அப்படி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் அரசாங்கம் தான் பொறுப்பு கூறும். அதனால் செய்ய வேண்டியது எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறது. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டி இருக்கிறது என்பது நிதர்சனமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனைகளும் இருக்கிறது. அதை தாண்டி மக்களினுடைய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இன்று வரைக்கும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கிறது. சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலிருந்து இட்டை வரைக்கும் பல்வேறுபட்ட தரப்பினரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கான தீர்வுகள் எப்பொழுது கிடைக்கும் என்பதுதான் மக்களினுடைய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம், பல விடயங்கள் பேசவும் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைய நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். பல விடயங்கள் சொல்லியிருந்தீர்கள், பல விடயங்கள் விரிவாக பேசியிருந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசலாம் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு அளித்ததுக்கும் நன்றி. இதுக்காக உங்களோட ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி. சரி, நிச்சயமா பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் மெத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே மீண்டுமாக இன்னும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்ட். வணக்கம் நேர்களே.